ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரானால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேடன் ஒருவன் வேட்டைக்கு புறப்பட்டான். அவன் வைத்திருந்த அம்புகளிலே கொடிய விஷம் தடவப்பட்டிருந்தது. காட்டுக்கு சென்ற அவன் ஒரு மானை பார்க்கின்றான். உடனே தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை ஏதுகின்றான். ஆனால் அந்த மான் துள்ளி குதித்து ஓடிவிடுகின்றதோ. இவன் வேகமாக விட்ட அந்த அம்பு ஒரு பெரிய மரத்திலே காயப்படுத்துகின்றது. அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. மரம் சிறிது சிறிதாக காய ஆரம்பிக்கின்றது. ஒரு பெரிய மரம். ஆனால் இந்த விஷம் பட்டதினால் அதனுடைய இலைகள் நிறம் மாறுகின்றன, கனிகள் உதிர ஆரம்பிக்கின்றன. அந்த மரத்திலே இருந்த பறவைகள் பார்க்குது, இந்த மரம் செத்துக்கிட்டு இருக்கு, இனிமேல நம்ம என்ன வாழறதுங்க அப்படின்ட்டு வேறு மரங்களை தேடி செல்ல ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் அந்த மரத்தில் இருந்த ஒரு கிளி என்ன செய்கின்றதோ, அந்த பொந்துல நான் என்ன ஆனாலும் இங்கே தான் வாழ்வேன். ஏனென்றால் நான் இங்கு பிறந்தேன், இங்கு வளர்ந்தேன், இந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டேன். அது பட்டு போனால் அதோடு நான் செத்து விடுவேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல இந்த மரம் முழுதாக காய்ந்து விடுகின்றது. ஆனால் இந்த கிளியும் அந்த மரத்தை விட்டு வெளியே செல்லாமல், உணவு உட்கொள்ளாமல் அப்படியே கூண்டில் அது கத்துகின்ற சத்தம் கூட வெளியிலே கேட்காதது போல அதனுடைய உடல் சிறிது சிறிதாக சுருங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இதையெல்லாம் மேலே இருக்கின்ற கடவுள் பார்க்கின்றார். என்னடா இந்த கிளி இவ்வளவு ஒரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கு, இந்த மரத்திற்கு அப்படி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதே என்று சொல்லி கடவுள் மனுஷனா கீழே வர வந்து இந்த கிளியை பார்க்கின்றார். இந்த கிளியை இடத்திலே கேட்கின்றார், இந்த மரம் தான் பட்டு போதில்லை, நீ எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே? மற்ற பறவைகள் அனைத்துமே சென்று விட்டன, நீ மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்படுற?
அப்படின்னு சொல்றப்போ அந்த கிளி சொல்லுகின்றதோ, இதோ இந்த மரம் வளமையோடு வாழ்ந்த பொழுதோ இருந்த பொழுதோ எத்தனையோ பறவைகள் இங்கே வந்து கூடு கட்டின. அதே போல்தான் என்னுடைய தாயும் தந்தையும் இந்த மரத்திலே வந்து வாழ்ந்தார்கள். நான் இங்குதான் பிறந்தேன், இங்குதான் வளர்ந்தேன், இங்குதான் வாழ்ந்தேன். இந்த மரத்தினுடைய கனிகளை நான் உண்டு திடகாத்திரமாக இருந்தேன். ஆனால் இன்று நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம். இந்த மரம் பட்டு போய் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை எந்த மரத்தில் தொடங்கியதோ அந்த மரத்திலேயே போகட்டும் அப்படின்ட்டு இந்த கிளி அந்த கடவுளிடத்திலே சொல்லுகின்றது. ஆனால் அவர் கடவுளன் தெரியாது, இருந்தாலும் சொல்லுகின்றார். அதை பார்த்த உடனே அந்த கிளியினுடைய அந்த நேசமும் பாசமும் கடவுளுடைய மனதை தொட்டு விடுகின்றதோ. அப்போ கடவுள் அந்த கிளியை பார்த்து கேட்கின்றார், இவ்வளவு கஷ்டங்கள் வந்த பிறகும் இந்த மரத்தை விட்டு நீ போக மாட்டாய் என்றால், சப்போஸ் அது நாளைக்கு விழுந்துச்சுன்னா நீயும் செத்துடுவியே அப்படின்னு சொல்றப்போ அந்த கிளி சொல்லுகின்றதோ, எந்த மரத்திலிருந்து நான் உருவானேனோ அதிலேயே என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம், அது மடிந்தால் நானும் மடிந்து விடுகின்றேன் என்று கூறுகின்றார். அப்பொழுதோ அந்த மனிதனாக இருந்த கடவுள் கேட்கின்றார், சப்போஸ் உனக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன வரம் நீ கேட்ப அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளி சொல்லுகின்றதோ, இதோ இந்த மரம் பழைய நிலைமைக்கு வர வேண்டாம், மறுபடியும் இது துளிர்க்க வேண்டாம். இங்கே எப்படி பல பறவைகள் வந்தனவோ அதுபோல வர வேண்டாம். அப்படி ஒரு வரம் கொடுத்தால் போதும் என்று சொல்லுகின்றதோ. அது சாவர நிலைமையில கழுத்தும் கீழே விழுகின்றதோ அந்த நேரத்தில் கடவுள் சொல்ற, பழைய நிலைமைக்கு இந்த மரம் வரட்டும் என்றும். அதை பார்த்த உடனே அந்த கிளிக்கு ஒரு சந்தோஷம். பழைய நிலைமைக்கோ அந்த மரம் பூத்து குலுங்க ஆரம்பிக்கின்றதோ, மறுபடியும் பறவைகள் வருகின்றன, அந்த மரம் உயிர் பெறுகின்றதோ. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் ஒன்றை நாம் இந்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், வளத்தோடு இருக்கின்றோம், வாழ்வோடு இருக்கின்றோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஓ, கடவுள் ரொம்ப நல்லவர், கடவுள் அதிசயங்களை செய்கின்றவா, கடவுள் நம்மோடு நடந்து வருகின்றார் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தவுடனே பல நேரங்களிலே நாம் கடவுளை மறந்து விடுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுரை ஒன்று கூறுகின்றார். என்னை பின்பற்ற விரும்புகின்றவன் சிலுவைகளை சுமந்து வரட்டும். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் நம்மை சிலுவைகளை சுமந்து வர வைக்கின்ற அந்த நேரத்தில் கூட நம்மை விட்டு பிரிவதில்லை. இதைதான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பல மாபெரும் மனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஆபிரகாமனுடைய வாழ்க்கை, அவருடைய சொந்த நாடு, அவருடைய மக்கள், அவருடைய தெய்வங்கள், அவர் வணங்கி கொண்டிருந்த கலாச்சாரம் அனைத்தையும் விட்டுவிட்டோ வா அப்படின்னு அழைத்த உடனே ஆபிரகாம் வந்தாரே, அவருக்கு எவ்வளோ ஒரு சிலுவைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆபிரகாம் அந்த சிலுவைகளை எல்லாம் யாவே கடவுள் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்தார். அதேபோல் மோயிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். மோயிசன் எகிப்து தேசத்தில் இருந்த உயிரை காப்பதற்காக ஓடி சென்றவன். ஆனால் கடவுள் அழைக்கின்றார், அழைத்து சொல்லுகின்றார், இதோ நீ பார்வோனுக்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டாம், பார்வோனுக்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டாம்.
யோசிச்சு பாருங்க, பார்வோன் மன்னன், ஆனால் இந்த மோயிசனோ திக்கு வாய் பிடித்தவன், பேச கூட தெரியாது. பேசத்துள்ள ஒரு வார்த்தையை பேசுவதற்குள் நேரம் போயிடும். அப்பொழுதோ அவனுக்கு பக்கபலமாக இருப்பதற்கோ ஆரோனை அனுப்புகின்றார். அது மோயிசனுக்கு ஒரு பெரிய சிலுவை தான். ஆனால் அந்த சிலுவையில் கூட அவர் நம்பியதோ இயேசு யாவே கடவுள் தன்னோடு இருப்பார் என்பது மட்டுமே. அதேபோல் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் என்றால் அன்னை மரியாள், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன பொழுதோ அவளுக்கு நன்றாகவே தெரியும் இது ஒரு மாபெரும் சிலுவை என்று. ஆனால் அந்த சிலுவையை ஏற்கின்ற அவளுக்கு இன்னொன்றும் தெரியும், அழைத்த கடவுள் தன்னை கைவிட மாட்டார் என்பது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தோ மேலே சென்ற பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் பயந்தோ, உயிருக்கு பயந்தோ நடுங்கி அறையை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உலகெல்லாம் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றும். அப்போ அவர்களுக்கு தெரியும் இது ஒரு மாபெரும் சிலுவையாக மாறப்போகின்றது என்று. ஆனால் அந்த சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் உலக வரலாற்றுக்கு வருகின்ற பொழுதோ எந்த ஒரு மாபெரும் தலைவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் சிலுவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. நம்முடைய தேசப்பிதா மகாத்மாவை எடுத்துக்கொள்வோம். அவர் தென் ஆப்பிரிக்காவிலே ஒரு வக்கீலாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு லாயராக இருக்கிறார். அங்கு அவருக்கு நடந்த அந்த கொடுமை, கருப்பின மக்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை பார்க்கின்ற பொழுதோ அவர் இந்திய தேசத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய அந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு தன்னுடைய குடும்ப ஆதாரத்தை விட்டுவிட்டு நாட்டுக்காக தன்னுடைய பணியை செய்ய வந்த பொழுதோ அது அவருக்கு ஒரு பெரிய சிலுவை தான். ஆனால் இதை செய்தால்தான் இந்த தேசம் உருப்படும் என்று சொல்லி வந்த பொழுதோ அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். அன்னை தெரேசா வளமையோடு இருந்த லொரேட்டோ காங்கிரிகேஷன் சபையை விட்டுவிட்டோ அந்த கல்கத்தா மாநகரிலே நடந்து சென்ற பொழுதோ சேரியிலே வாடி வதங்கி இருந்த மக்களை தொட்டு எடுப்பது ஒரு சிலுவையாக தான் இருந்தது. ஆனால் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதினால்தான் இன்றைக்கு புனிதையாக மாறி இருக்கின்றார். சித்தார்த்தாக இருந்த புத்தா அரண்மனையை விட்டுவிட்டோ ஆசைகளை எல்லாம் ஒழித்து விட்டோ புதிய வாழ்க்கையை தொடங்க வந்த பொழுது அந்த போதி மரத்துக்கடியிலே அமர்ந்து கொண்டிருப்பது இருந்தது ஒரு சிலுவையாக தான் இருந்ததா. ஆனால் அதை செய்ததினால்தான் புத்தா என்கின்ற ஒரு மா மனிதனை இந்த சமுதாயம் பெற்றது. சிலுவைகள் நான் தொடக்கத்திலேயே சொன்னது போல சம்சாரிக்கும் இருக்கு, சன்னியாசிக்கும் இருக்கு. யாருமே சிலுவைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்கு. உடல் ரீதியான சிலுவையாக இருக்கலாம், உள்ளத்து ரீதியான சிலுவையாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியான சிலுவைகளாக இருக்கலாம், சமுதாய ரீதியான சிலுவைகளாக இருக்கலாம். சிலுவைகள் மாறுபடுகின்றன, அவ்வளவுதான். ஏனென்றால் சிலுவைகள் இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய அர்த்தமே நமக்கு தெரிய வரும். சிலுவைகள் இல்லை என்றால் வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு இருக்கின்ற சிலுவைகளை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். சிலுவைகளை நாம் சாபமாக பார்த்தோம் என்றால் வாழ்க்கை முடிஞ்சது. மாறாக சிலுவைகளை சவால்களாக பார்த்தோம் என்றால் நம்முடைய பயணம் முன்னேறி செல்லாம். எந்த மனிதன் சிலுவைகளை சவால்களாக பார்க்கின்றானோ
அவன்தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும் என்பதற்கு அழகான உதாரணம் இந்த இயேசு கிறிஸ்து. சிலுவைகளை கண்டு அவர் பயப்படவே இல்லை, மாறாக அதை ஏற்றுக்கொண்டார், அதை சந்தித்தார். ராயப்பர் சொல்லுகின்றார், ஆண்டவரே இது வேண்டாம், போ பின்னாலே சாத்தானே என்று கூறுகின்றார். எருசலேமை நோக்கி வீர நடை போடுகின்றார். என்ன நடக்குதோ பார்க்கலாம், வாட் எவர் இட் மே பி, பார்த்துக்கலாம் என்கின்ற அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்தது என்று பார்க்கின்ற பொழுதோ, அவர் பிதாவோடு கொண்டிருந்த உறவு. இன்றைக்கோ நமக்கும் சிலுவைகள் இருக்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கோ கூறுகின்ற ஒரே செய்தி, என்னுடைய மகனே மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கின்றேன். எப்படி என்னுடைய சிலுவைகளை நான் சுமப்பதற்கு என்னுடைய தந்தை உடன் இருந்தாரோ, அதே போல உன்னுடைய சிலுவைகளை சுமப்பதற்கோ நான் இருக்கின்றேன். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன்னை கண்ணின் மணியாக நான் காத்து வருகின்றேன், உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் பொதித்து வைத்திருக்கின்றேன். இன்று நாம் யோசித்து பார்ப்போம். முதல்ல நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுவோம். சிலுவைகள் என்பவை சாபங்கள் அல்ல, சிலுவைகள் சவால்களாக பார்க்க கற்றுக்கொள்வோம். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தனியாக இல்லை. எப்பொழுதுமே அன்று ஆபிரகாமோடு பேசிய கடவுள், யாக்கோப்போடு பேசிய கடவுள், ஈசாக்கோடு பேசிய கடவுள், மோயிசனோடு பேசிய கடவுள், அன்னை மரியாளோடு பேசிய கடவுள், அப்போஸ்தலரோடு பேசிய கடவுள் என்னோடு பேசுகின்றார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆன்மாவை காத்துக்கொள்வோம். ஆன்மாவை காத்துக்கொள்கின்ற பொழுதோ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் சிலுவைகளை சவால்களாக பார்க்க கற்றுக்கொள்வோம். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.